பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பக்கூடாதா, இல்லை பேய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா அப்படின்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி இந்த பேயின்ற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. எத்தனையோ யூடியூபர்ஸ் நியூஸ் சேனல்ஸில் பேயை பற்றி வீடியோ போட்டாலும் பேய் இருக்குது இல்லை அப்படின்னு கன்ஃபார்மாக இது வரைக்கும் ஒருத்தர் கூட யாருமே சொன்னதில்லை. எஸ், அதுக்கெல்லாம் தான் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் கிளியராக சொல்ல போகிறேன். அதை பார்த்துட்டு நம்புறது நம்பாது உங்களோட இஷ்டம். வெல்கம் டு ஸ்கேரி ஃபேக்ட்ரி. நான் உங்கள் ஹரி. இந்த வீடியோ பேய் இருக்கா இல்லையா. இந்த பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சோன்னா 50% பீப்புள் வந்து பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, 50% பீப்புள்ஸ் பேய் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் ஏன் பேயை நம்புறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து பேயை பார்த்துருக்கேன், இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, அவங்க சொல்கிறத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்தை நினச்சி பயப்படுறான் அப்படின்னா அவனுக்கு எதை பார்த்தாலுமே பயமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் நேச்சராகவே வந்து எல்லா விஷயத்துக்கும் பயப்படுற ஆளாக இருக்கலாம், இல்லைனா பேய் படம் அதிகமாக பார்த்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இல்லாத ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை விஷுவலாக கொண்டு வந்துடும். இப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இருட்டாக இருக்கிற ரோட்டில், அதாவது யாருமே இல்லாத ரோட்டில் நீங்கள் தனியாக நடந்து போகிறீங்கன்னு வைங்க. இப்போ வந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம முன்னாடி ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகி போச்சுன்னா நம்ம மனசு எப்படி பயப்படும். அப்படியெல்லாம் நம்ம தேவையில்லாமல் நினச்சாலே, எந்த விஷயமும் அங்கே இல்லை அப்படின்னாலே நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க மாதிரி ஒரு விஷயம்லாம் கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ இதை வந்து இல்யூஷன்னு சொல்லலாம், இல்லைனா இமேஜினேஷன்னு சொல்லலாம். பட் நம்ம கண்ணால் பார்த்த விஷயம் உண்மை கிடையாது. அதே மாதிரி இந்த பேய் இருக்குன்னு சொல்கிறவங்களாம் நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து பேயை பார்த்துருக்கேன் அதனால் நம்புகிறேன், நீ வந்து உன் லைஃப்பில் எப்போ பேயை பார்க்குறியோ அப்போ தான் பேய் இருக்குன்னு நம்புவேன் அப்படின்னு நம்மளையே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நீ பார்த்தது பேயே இல்லை, அது ஒரு இல்யூஷன் அப்படி சொன்னால் நம்மளை தான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி ஆரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆரான்ற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு லைட் எஃபெக்ட்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு நம்ம சன்லைட்டையோ இல்லை வந்து வெளிச்சமான ஒரு லைட்டை பார்த்துட்டு டக்குன்னு வேறு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த லைட்டோட எஃபெக்ட் தெரியும். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆரான்னு சர்ச் பண்ணால் கூட அந்த இடத்துல வந்து ஒளின்னு தான் வரும். நீங்கள் எல்லாருமே எந்திரன் 2.0 படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பச்சை ராஜன் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஆரா தான் வந்து மக்களோட ஃபோன் சைடெலாம் பிடுங்கும், அதுக்கப்புறம் அதுதான் வந்து பறவை மாதிரி மாறும். ஸோ இந்த ஆரான்ற விஷயம் எப்படி பேய் கூட கனெக்ட் ஆகுதுன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து பாட்டி தாத்தா கூட வளர்ந்துருப்போம், என்னைக்கே ஒரு நாள் அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்த வீட்டில் அவங்க உட்கார்ந்துருந்த இடம், அவங்க நடந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு தாத்தா இருக்க மாதிரியே வந்து இமேஜின் பண்ணி நம்ம மைண்ட் இமேஜின் பண்ணும். சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்க ஒரு ஃப்ரெண்ட் என்னைக்கே ஒரு நாள் இறந்து போயிட்டான் அப்படின்னா நம்ம நார்மலாக பைக் எடுக்கிறப்ப ரெகுலராக அவன் தான் நம்ம பின்னாடி உட்காருவான்னு வைங்களேன். அவன் இல்லை அப்படின்னாலும் அவன் பின்னாடி இருக்க மாதிரியே தான் நமக்கு தோணும். ஸோ இந்த ஆரான்ற விஷயம் வந்து மனித இயல்பு தான். இது வந்து நம்ம பேயின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. இங்கே பாதி பேர் சொல்கிற விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, செத்து போன என் பாட்டியை பார்த்தேன், செத்து போன என் ஃப்ரெண்டை பார்த்தேன், ஏன் செத்து போன என்னோட ஒய்ஃபை கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஆரா தான். ஸோ இதுக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுறதும், நம்ம கூடயே இருந்த ஒருத்தர் இல்லாதப்போ அவங்க இருக்க மாதிரியே இமேஜின் பண்ணுறதும் நம்ம மைண்ட் பண்ணுற வேலை தான். ஸோ இது ஆரா தான், ஆவி கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பேய் பிடிக்கிறது. ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பேய் இல்லைன்ற மாதிரி தான் சொல்ல வரீங்க. அப்போ வந்து சில பேத்துக்கு பேய் பிடிச்ச டான்ஸ் ஆடுறாங்களே, இந்த மசூதியெலாம் வந்து பேய் ஓடுறாங்களே, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்ம மைண்டு தான் காரணம். அதாவது நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுக்குள்ளே நம்ம வந்து நம்ம கிடையாது, நம்ம வேற ஒரு பர்சன் அப்படின்னு நினச்சோம்னா அந்த வேற பர்சன் மாதிரியே நம்ம பிஹேவ் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சின்ன வயசில் ரஜினி சார் படம் பார்த்து ரஜினி சார் மாதிரியே ஸ்டைல் ட்ரை பண்ணுவோம்ல, அதுதான். காதலிக்க ஆரம்பிக்கும் போது பெற்றவங்களை மறந்துடுறீங்க, காதலிக்கும் போது உங்களையே மறந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை மறந்துடாதீங்க. பிள்ளைங்க பெற்றவங்களை மறந்துடலாம், ஆனா பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. ஏடா வண்டிய என்ன ப்ரோ அங்கே வந்து பேய் பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து சிம்பிளாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை நான் வந்து சந்திரமுகி படத்தை வச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் இந்த சந்திரமுகி படம் பார்க்கும்போது அது பேய் படம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் லேட்டராக தான் புரிஞ்சிச்சு அது பேய் படம் இல்லைன்னு. அந்த படத்தில் ஜோதிகா மேம், அதாவது கங்கான்ற கேரக்டர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதாவது ஒருவர் இன்னொருவராக மாறும் தன்மை. எதனால் அவங்க அப்படி ஆயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பாவை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் தனிமையிலேயே வளர்ந்தவங்க தன்னோட தனிமையை போக்கிக்கிறதுக்காக குறும்புத்தனமாக மாறினாங்க.
அதுக்கப்புறம் ஸ்கூல் காம்படிஷனில் அவங்க ஸ்டேஜில் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேரக்டராகவே அவங்க மாறிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க அந்த குறும்புத்தனம் தான் அவங்கள வந்து சந்திரமுகி ரூமை வந்து திறக்க வைக்குது, உள்ளேயும் போக வைக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனால் சந்திரமுகியாக தன்னை நினச்சா கங்கா சந்திரமுகியாக மாறிட்டா. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், இந்த பேய் பிடிக்கிறன்ற கான்செப்ட் அது மாதிரி தான். அதாவது நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறுவாய் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் இந்த பர்சன் கிடையாது, நான் வேற ஒரு பர்சன் அப்படின்னு வந்து எதனால நமக்கு தோணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டோரி கேட்டு நமக்கு வந்து ஏதாவது இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம், இல்லை வந்து இவங்கள மாதிரி வாழ்ந்தால் நம்ம நல்லா இருப்பேன் அப்படின்னு வந்து நம்ம மைண்ட் யோசிக்கலாம். பேய் பிடிச்சவங்கள ஒரு 2 நாளுக்கு அப்புறமோ இல்லை பேய் பிடிச்சி அதை ஓட்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு இவ்வளோ நேரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ நேரம் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கலாம், அவங்க சொன்ன விஷயங்களாம் வந்து அவங்களுக்கு சம்மந்தப்படாததாக இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களாம் இமேஜின் பண்ணி சொல்கிறது தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தான் இப்படி பேசினாங்களான்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா அந்த பேய் பிடிச்ச டைமில் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஞாபகம் இருக்காது. கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு நமக்கு மயக்கம் போட்டால் கூட நம்ம சுற்றி நடக்கிறது என்னன்னு தெரியாதுல்ல, அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. பட் பேசினது அவங்க தான், அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இவ்வளோ விஷயம் பேசுவாங்க. என்ன கொடுமை சரவணன். இந்த பேய், பூதம், சாத்தான், ரத்த காட்டேரி, அப்புறம் கடவுள், சாமி, அது இதுன்னு இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே எப்போவும் முடிஞ்சு போக வேண்டிய விஷயம் தான். பட் இது வந்து ஏன் இன்றைக்கி இருக்குது, அதாவது இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ். இந்த கான்செப்ட் வந்து எப்படி பிஸ்னஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. என்னென்னா அந்த பேய் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரில் பல பேரை சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கனால தான் வந்து இந்த விஷயம் வந்து இன்னுமே வந்து ஒரு எண்டே கிடைக்காம இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஒரு இது வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, நான் வந்து ஓட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாவது அதை ஓட்டுற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ பார்க்குற நம்மளும் வந்து இவர் தான் அந்த பேயை ஓட்டினார், இவர் வந்து கேட்குற கேள்விக்கெலாம் அந்த பேய் பதில் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஸோ அவங்கன்னு கிடையாது, அந்த பேய் பிடிச்சவங்களை நம்ம முன்னாடி உட்கார வச்சு நம்ம கேள்வி கேட்டால் கூட அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பொல போடுறதுக்காக இந்த பேயெல்லாம் இருக்குது, நாங்கள் வந்து என்ன சொல்கிறது பேயெல்லாம் ஓட்டிகிட்ருக்கோம், எங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு, பேய் இல்லாமல் நாங்கள் எப்படி சர்வை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து இன்னுமே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் எப்போ இந்த விஷயத்தை நிறுத்துகிறாங்களோ அப்போ தான் மக்கள் மத்தியில் பேய் இல்லை அப்படின்றது புரிய வரும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஃபன்னாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் ட்ரூத்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பேசி தான் ஆகணும். அது என்னென்னா வந்து நம்மளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசியிருப்போம். இன்னொன்று வந்து இந்த விஷயத்தை வந்து சினிமாஸில் கூட வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. என்னென்னா செத்து போனவங்க திரும்ப வந்து பழி வாங்குறாங்க, அவங்க தான் பேய் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்னா ஏதோ ஒரு படத்துலையோ இல்லை வந்து எதுலையோ சொல்கிற மாதிரி மகாத்மா காந்தி வரலாம். இன்னொன்று நம்ம எத்தனையோ ஆடு மாடெல்லாம் அடித்து கொள்கிறோம், அதெல்லாம் வந்து நம்மளை பழி வாங்கலாமே. ஏன் சம்மந்தமே இல்லாத சாந்தியோட ஆவியும் அல்பைஸில் செத்து போன ஆனந்தோட ஆவியும் மட்டும் திரும்பி வரணும்? இன்னொன்று சொல்லுவாங்க, நிறைவேறாத ஆசையோட வந்து இறந்து போனவங்களோட ஆவி தான் திரும்ப வரும் அப்படின்னு. அப்படி பார்த்தா எத்தனையோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து நிறைய ஆசையோடு இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்து போன பாதி பேர் இந்த உலகத்தில் வந்து ஆசையோடு தான் இறந்துருப்பாங்க. அவங்களாம் ஏன் திரும்ப வரல? சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நான் சொல்கிறத வந்து நீங்கள் சீரியஸாக யோசிச்சு பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். அதே மாதிரி ஒரு பணத்தை எரிக்கிறப்ப அது எந்திரிச்சு உட்காருது எப்போ, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த பாடியோட நரம்பெல்லாம் வந்து அப்போ இழுத்து பிடிக்கும், அது பேர்ன் அவுட் ஆகிறங்காட்டிக்கு அந்த வந்து அது அந்த நரம்பெல்லாம் உருக ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்போ அந்த பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சு உட்காரும். அதை பார்த்துட்டு வந்து அவங்க இறந்த அடுத்த செகண்டே வந்து அவங்களோட ஆவி வந்து எந்திரிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வீடியோவில் வந்து பேய் இருக்கா இல்லையான்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னல. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேயின்றது ஒன்று இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோ கடவுள் இருக்காரா இல்லையா.